ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி டேஸ்டியாக ஸ்பைஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு முட்டை பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு முட்டையில் நல்லா 4 சைடும் கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம கீறி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது இது ஒரு 2 மினிட்ஸ் பச்சை ஸ்மெல் போய் குக்கான உடனே இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் பெருஞ்சீரகம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா. எல்லா ஸ்பைசஸையும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரிசியோடு சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்டிமேட்டாக நம்மளுக்கு ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா சுட சுட காரமாக இந்த முட்டை பிரியாணியை சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.